கேரட் கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ராஜி அக்கா கிச்சன். இப்போ சம்மர் லீவ் விட்டுட்டாங்க. இனி ஊட்டி, கொடைக்கானல், மூணார்னு மலை பிரதேசத்தை தேடி ஓட ஆரம்பிச்சிருவோம் சம்மர் வெயிலுக்கு. அப்போது அங்கே ரோட் சைடில் இந்த கேரட்டோட கீரையோட சேர்த்து வச்சு விற்பாங்கங்க. நம்ம கேரட்டை சாப்பிட்டுட்டு கீரையை தூக்கி போட்டுருவோம். இனி தூக்கி போடாதீங்க. அதை ஒரு நியூஸ் பேப்பரில் சுற்றி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க. இதை சட்னியை செஞ்சிங்கன்னா திரும்ப இந்த சட்னி செய்கிறதுக்காகவே ஊட்டி, கொடைக்கானல், மூணார் போகணும்னு தோணும். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கன்ஃபார்மாக. ஆயில் போட்டுட்டு காஞ்ச மிளகா 4, பச்சை மிளகா 1 நல்லா சவக்க வறுத்ததுக்கப்புறம் வெங்காயம் சேருங்க. வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நல்லா சவக்க வந்ததுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம் 1 பங்குனா தக்காளி 2 பங்கு, அதில் 1/4 பங்கு கீரை ரொம்ப ஜாஸ்தியாகவும் சேர்க்காதீங்க, பச்சை வாடை கொஞ்சம் ஸ்மெல் வருது. தக்காளியோடு சேர்த்து இந்த கீரையும் நல்லா வதக்குங்க. கீரை நல்லா வதங்கையிலேயே வெந்துடணும். அப்போ தான் இந்த ஸ்மெல்லு, பச்சை ஸ்மெல் இல்லாமல் ஒரு இனிப்பு கலந்த டேஸ்ட் கொடுக்குதுங்க இந்த சட்னி. இது செஞ்சு சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த நார்மல் சட்னியோட இது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. இப்போ கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் துருவின தேங்காவை சேர்த்து நல்லா வதக்கி அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டு கொரன்னு அரைங்க, மைய அரைக்காதீங்க. கொரன்னு அரைச்சிங்கன்னா தான் அந்த சட்னி மற்ற சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லா தெரியுது. சட்னி கெட்டியாக இருக்குது. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் இதை தண்ணி ஊற்றி கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது தாளிப்பு தான். கேரட்டில் எவ்வளோ சத்து இருக்கோ அதே அளவு ஈக்குவல் சத்து இந்த கீரையிலும் இருக்குங்க. தூக்கி போடுற கீரையில் எவ்வளோ சத்து இருக்குது, எவ்வளோ ருசி இருக்குதுங்கிறத இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். கண்டிப்பாக ஊட்டி, கொடைக்கானல், மூணாறு இங்கெல்லாம் மலை பிரதேசத்துக்கு போகிறவங்க இந்த கீரையை வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ தாளிப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி தாளிங்க. அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்மெல்லு இந்த சட்னியோடு சாப்பிடும்போது. கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயம், அவ்வளோதான் தாளிப்பு. இதை தாளிச்சிட்டு அந்த சட்னியோடு சேர்த்து இந்த சட்டியில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து ஊற்றி நல்லா லிக்விட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை சுட சுட இட்லி, தோசையோடு சாப்பிட்டா யம்மி டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் இன்றைக்கி இட்லியோடு சாப்பிட்லானுங்கிற டிசைட் பண்ணிவிட்டு இட்லி தாங்க ரெடி பண்ணேன். நல்லா துணி போட்டு இட்லி தான் ஊற்றுவேன் எப்பொழுதும். நல்லா மாவை ஒரு கிண்டிட்டு குழி இட்லி பாத்திரத்தில் துணி போட்டுட்டு இட்லியை ஊற்றி முடி போட்டு நல்லா வேக விட்டாச்சு. வேக விட்டு சுட சுட எடுத்து தட்டில் கொட்டி நடுப்புற சட்னி அதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா சொல்லவே வாய் எச்சி ஊறுதுங்க. செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.